ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட கிரீப்பர் பாய் எம்சி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நியூ சர்வைவல் சீரீஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். வேர்ல்டோட நேம் டெக்னோபிளேட் நவடேஸ். மைன்கிராஃப்ட் பழைய சேனலில் மைன்கிராஃப்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதையும் போய் வேணா கூட செக் பண்ணுங்க. க்ரீப்பர் பாய் எம்சி, இது க்ரீப்பர் கிங் எம்சி. ஐயோ, ஒரு கண்டென்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், மைக்கில் ஒன்று பேசுகிறேன். நீங்கள் வந்து அதில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வருமானா வரும். சர்வைவல் சீரீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் வரும். இன்ஃபர்மேஷன் வீடியோ, பிவிபி வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அதனால் சீடுமே டெக்னோபிளேடுன்னு போட்டுப்போம். சீடு என்ன வருதுன்னு தான் பார்ப்போம். இந்த சேனல் ஸ்லோவாக தான் டெவலப் பண்ணுவோம். எண்டர் ட்ராகனையும் ஸ்லோவாக தான் முடிப்போம். அப்டேட் வந்தாலும் டக்குன்னு அப்டேட் பண்ண மாட்டோம். எண்டர் ட்ராகன் இந்த சர்வரில் முடிச்சிருந்தா அடுத்த அப்டேட் போவோம். அடுத்த அப்டேட்டில் ஹாட் கோர் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹாட் கோர் வருது. ஹாட் கோர் வேணா ட்ரை பண்ணலாம். பில்டிங் டெரைன், ஓகே, ஸ்பான் ஆயாச்சு. டெசர்ட்டில் ஸ்பான் பண்ணி விட்ருக்கேன் தெரில. செஸ்டில் என்ன இருக்குது? உடன் டூல்ஸ் தான் இருக்குது. ஸ்டோன் டூல்ஸ் கிடச்சாலும் நல்லா தான் இருக்கும். அது கொஞ்சம் ரேரு தான். போனஸ் டெஸ்ட்டில் கிடைக்கிறது. டார்ச் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், தேவைப்படும். ஓகே, மைண்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்துப்போம். அங்கே ஒரு சவானா இருக்குது. எங்கெல்லாம் இது இருக்குது, அது என்னது, கூலர் ரீஃப். அது வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த டெசர்ட் டெம்பிளுக்கு போவோம். முதல்ல டெசர்ட் டெம்பிள் வந்தாச்சு. இதான் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து லாங் ஃபார்ம் வீடியோ எடிட் பண்ணுறேன். நான் ஷார்ட்ஸ் தான் எடிட் பண்ணேன். எடிட்டிங் ஸ்கில் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். பயங்கரமாக டேமேஜ் விழுவுது. ஃபஸ்ட் ப்ரெஷர் பிளேட் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு சேடில் இருக்குது, கன் பவுட்ரு இருக்குது, கோல்டு இருக்குது, போன் இருக்குது. ஓகே, இந்த செஸ்டில் என்ன இருக்குது? கன் பவுடர், ஸ்ட்ரிங்கு, ஃபிஷிங் ராட் செஞ்சுக்கலாம், இன்ஃபினைட் ஃபுட். ஓகே ஓகே, கிடச்சிருச்சு. ஓகே ஓகே, ஸ்ட்ரிங்கு. அதாவது ஜாவாவில் ஏன் இன்ஃபினைட் ஃபுட்டுன்னா, ஜாவாவில் பெட்ராக்கில் ஜாவாவோட ஃபிஷிங் ராடோட ஆர்மர் வந்து ஹெல்த்து வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு இன்ஃபினைட் ஹெல்த்து மாதிரி தான். நீங்கள் வந்து ஃபிஷிங்கில் கிடைக்கிற ராடை வச்சு அதை அப்பப்போ நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபிஷிங்லேருந்து உங்களுக்கு நிறைய புக்கு ஷேட்லலாம் கிடைக்கும். எவ்வளோ கிடைச்சாலும் சேடில் இனிமேல் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 3-4 சேடில் இருக்குது கையில். ஓகே, மேலே தோண்டி போகலாம். நம்மளாம் டிஎன்டி எடுக்கணும். டிஎன்டி யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில், யாரையாவது ப்ராங்க் பண்ணணுன்னா. டங் டங் டங். டிஎன்டி 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 டிஎன்டி. மேலே பறந்து போவோமா? மேலே பிளாக்ஸ் போட்டு போவோம். ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்டாக ஒரு நல்லா திணறுது. ஓகே, என்ன இருக்குது? சாண்ட்ஸ்டோன் இருக்குது. அப்படியே பில்ட் பண்ணி போய்க்கலாம். ஐயோ, எக்ஸிட்டே இல்லை, மூடி வச்சுருக்கானுங்க எல்லா பக்கமும். ஓகே, மேலே போயிடலாம். நோ ப்ராப்ளம். கரெக்டாக அந்த ப்ளூ பிளாக்கில் நின்று அப்படியே மேலே போயிடலாம். ப்ளூவா பர்பிளா? எனக்கு லைட்டாக கலர் பிளைண்ட்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜிங் 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 வந்துட்டோம். ஹெல்த்தும் கம்மியாக இருக்குது, ஹார்ட்டும் கம்மியாக இருக்குது. இப்போ தான் வந்து அடிச்சுச்சுனா இல்லை. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? நல்ல வேலை ஹஸ்க் இல்லை. ஹஸ்காக இருந்திருந்தா எரிஞ்சு கூட இருக்காது. ஓகே, சாப்பிட்டுக்கலாம்.
ஏதாவது வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் பெருசாக ஒன்றும் கிடச்சிருச்சு. இந்த வீடியோவில் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல. ஒரு இடத்துல செட்டில் தான் போகிறோம். செட்டில் ஆகிறதுனா வீடெல்லாம் கட்ட போகிறது இல்லை. சும்மா ஒரு பெட்டு, ஃபர்னஸு இந்த மாதிரி தான் போட போகிறோம். ஏதாச்சும் ஒரு கிராஃப்டிங் டேபிள். ஓகே 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 தனியாக கிராஃப்ட் பண்ணி போயிடலாம். டன் 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 வந்துட்டே இருக்கேன் வில்லேஜ். அங்கே போயிட்டு அவன் ஹேபைலெல்லாம் தூக்கிக்கலாம். ஒன்றே கண்ணு முன்னாலே இருக்குது. ஓகே டிசுக் 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 3 4 4 ஏபைல். கேமல் இருக்குது. ஓகே இப்போ தான் வருது டேக்கிங் இன்வென்டரி அச்சீவ்மெண்ட்டு. பெட்ராக்ல என்னன்னு தெரியல, அச்சீவ்மெண்ட் எல்லாம் லேட்டாக வருது. ஆனால் ரெசிபி மட்டும் கரெக்டாக அன்லாக் ஆயிடுது. ஏன்னா அப்சீரியன் இருக்குது. சார் மைண்ட் பண்ணிப்போம். ஓகே ஒன்று இந்த வேர்ல்டு காஸ்ட்டாக இருக்கணும், இல்லைனா நெதர் போர்ட்டலாக இருக்கணும். நெதர் போர்ட்டலாக தான் இருக்கும். அதாவது ஒரு 4 பிளாக் கீழே தோண்டிட்டு ஏதாவது ஸ்டோனு இல்லைனா சொன்னல நெதர் போர்ட்டல் ஃபுல்லாக பெரிடே இருக்குது. இது ஒரு ஜாவா பிளேயர் வீடியோவில் பார்த்தேன். விமல் கேமிங்ன்ட்டு அவரோட வீடியோவிலேயும் இந்த மாதிரி தான் ஒரு பெரிடு நெதர் போர்ட்டல் கண்டுபிடிச்சாங்க. பெட்ராக்கில் இது இருக்குமான்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். இப்போ தான் பார்க்குறேன். ஓகே பெராக்ஸ் மிச்சஸ்ட் டைமண்ட்ஸ் 2 இருக்குது. அயனும் இருக்குது. பிரெட் இருக்குது. பிரெட் ஓகே 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 சுகர் கேன் கிடச்சிருச்சு. ஓகே 3 4 வந்திருக்கணும். வந்துடுச்சு. ஓகே 8 சுகர் கேன். பர்ஃபெக்ட். கேரக்டர்ஸில் மட்டும் காலே வச்சிடக்கூடாது. சுற்றி ஃபுல்லாக இது இருக்கான்னு பார்த்துப்போம். கோரல் ரீஃபு இருக்குது. கோரல் ரீஃப் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு சாதா கோல்டு ஓஷன் கம்பேர் பண்ணும்போது கோரல் ரீஃப் கொஞ்சம் பரவாயில்ல, லெஸ் ஸ்கேரியாக இருக்கும். கோல்டு ஓஷன்னா ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். அதனால தான் ஐஸ் பயம்லலாம் செட்டிலே ஆகக்கூடாது. கோல் இருக்கு, அப்புறமா மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சுற்றி ஃபுல்லாக கோரல் ரீஃப் இருக்குது. டன் ஓகே ஒரு 20 எடுத்துக்கலாம். ஜிங் ஓகே பதினாறு 15 16க்கு அப்புறம் 17 18 19 20 21 22 கரெக்டாக இருக்குது. 20 மேலே இருக்குது. ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு இங்கே இருக்குது ரெசிபி போட்டு அங்கே போடலாம். கோல் பக்கத்தில் போடலாம். ஓகே ஒரு செஸ்ட்டும் போட்டுடலாம் அது பக்கத்தில். ஓகே டக்குன்னு தேவையானதுனா செஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டிக்கு செஞ்சுட்டு தேவையான ஐட்டம்லாம் செஞ்சுக்கலாம். எங்கள் பிரச்சனை என்னென்னா இங்கே மரமே இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனை. சுற்றி அவங்களுக்கு மரமே இருக்காது. பேட்லாண்ட்ஸ்லேயும் ரேராக தான் டாப்பில் மரம் இருக்கும். அது ஒரு பிரச்சனை உங்களுக்கு. ஓகே எல்லாமே செஞ்சாச்சு. ஓகே இப்போ தான் ஒரு அச்சீவ்மெண்ட்டே வருது, பெஞ்ச் மார்க்கிங்.
எதுவும் வந்து உக்காரல. இன்வென்டரி ஃபுல். வேல்யூபிள்ஸ் எல்லாம் தூக்கி இப்படியே வைப்போம். டிஎன்டி, ஹார்ஸ் சேடில், ஹார்ஸ் ஆர்மர், ப்ரெஷர் பிளேட்டு, ஹார்ஸ் சேடில், ஹார்ஸ் ஆர்மர், கோல்டு, அயனு, என்சாண்டட் புக்கு. பரவாயில்ல. இங்கே வந்து லேண்ட்ஸ்கேப் நல்லா இல்லைனா கூட, பயம் நல்லா இல்லைனா கூட லூட்டு கிடச்சிச்சு. அது வரைக்கும் நமக்கு ஓகே தான். இப்போ நாம் டூல்ஸ் செஞ்சுக்கலாம். ஃபிஷ்ஷிங் ராட் செஞ்சுக்கலாம் ஃபார் இன்ஃபினைட் ஃபுட். ஃபிஷ்ஷிங்கும் ட்ரேடிங்கும் தான் என்னோடய ஃபேவரட் வே ஆஃப் எக்ஸ்பி கெய்னிங். அதில் வந்து ஏதோ கஷ்டப்படாமல் ஹங்கர் போகாமல் ஃபிஷ் கிடச்சிரும் உங்களுக்கு. எக்ஸ்பி. உங்களுக்கு வேறு ஃபுட் சோர்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் ஃபிஷ்ஷிங் ராட் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து ஃபிஷர்மேன் கிட்ட விற்கலாம். ஓகே, ஃபர்னஸ் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு டபுள் த டைம் எக்ஸ்பி தரும். எமரால்ட்ஸ்க்கு விற்கலாம். அதை வச்சு நீங்கள் டைமண்ட் ஆர்மர் கூட வாங்கிக்கலாம் எமரால்டில் வச்சு. ஓகே, நைட் ஆகுது. ஃபுட்டு வேணும். இருக்குது. இன்னும் ஸ்ப்ரிண்ட் பண்ண முடியாது. சரி, சாப்பிட்டுக்கலாம். ஓகே, போகலாம். ஸ்ப்ரிண்ட் ஜம்ப் பண்ணி. பிரச்சனை என்னென்னா, இருட்டுனா எங்கள் ஹஸ்க்கு வந்துடும். அது காலையில் எரியவும் எரியாது. அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று என்னென்னா, இந்த வீடியோ நான் 4 நாளைக்கு முன்னால் ரெக்கார்ட் பண்ணது. எடிட் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்குது. ஓகே, தூங்கிடலாம். நைட் ஆச்சு. நல்லா வேலை எந்த மாப்ஸு ஸ்பான் ஆகிறதுக்கு முன்னால் தூங்கிட்டேன். ஓகே, இந்த பெட் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுக்கலாம். ஓகே 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 ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ அங்கே போயிட்டு டர்ட் கேதர் பண்ணிக்கலாம். டர்ட் கேதர் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபார்மிங் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நாற்பத்தி 41 டர்ட் இருக்குது. இன்னும் ஒரு 64 டர்ட் கேதர் பண்ணிட்டு கிளம்பிடலாம். டன் ஓகே, போகலாம். ஓகே, சுகர் கேன். ஓகே இந்த சீனில் எதுக்கு இதை தரணும்னு பார்த்தேனே மறந்து போயிட்டேன். நான் பிக்காக் செய்யணும், மறந்தே போயிட்டேன். அந்த கோல் எடுக்கலன்னு நினச்சேன். ஓகே, கோல் எடுத்தாச்சு.
எக்ஸ்பி. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். இன்னொன்று என்னென்னா, நான் அங்கே போகும்போது ரீஸ்பான் பாயிண்ட்டே செட் பண்ணாமல் அவ்வளோ தூரம் போயிருக்கேன். திரும்ப இங்கே வந்து தான் செட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து அடிக்கடி மறந்துடுவேன். அதனால் எப்போவுமே நான் டபுள் டைம் செக் பண்ணிப்பேன் ரீஸ்பான் பாயிண்ட்டை. அது வந்து ரேராக இன்றைக்கி யூஸ் ஆகிருக்கு. Never gonna give you up, never gonna let you down, never gonna